இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களும் கலக்கங்களும் பிரச்சனைகளும் அதிகமா இருக்குதா? இதுல ஒரு மாற்றம் வருமா? அல்லது இந்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் என் வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துட்டே இருக்குமா? எங்கேயாவது என்ன ஒரு மாற்றத்துக்கு ஒரு வழி இருக்குதா அப்படின்பட்ட நிறைய கேள்விகளோட என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கானது. உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. மாற்றுகிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இதை பற்றி டீட்டெயிலாக தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவரா எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யட்டும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை புறப்படட்டும். விடுதலைகள் சம்பவிக்கட்டும். மாற்றங்கள் உண்டாகட்டும். மறுபடியும் கட்டமைக்கப்படுகிற ரெஸ்டோரேஷன் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது நேரம் முழுவதும் உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆமாங்க, நான் முதல்ல சொன்னது போல கலக்கம், போராட்டங்கள், கண்ணீர் இது எதுவுமே நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் மாறப்போகிறது. இது முடிவும் அல்ல. ஆகோர் என்று ஒரு பள்ளத்தாக்கை பற்றி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 3 இடத்துல இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த ஆகோர் என்ற பள்ளத்தாக்கு முதல்ல அறியப்பட்டது எதனால அப்படின்னா, இதனுடைய அர்த்தமே கலக்கத்தின் பள்ளத்தாக்கு அப்படின்னு அறியப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, ஆகான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எரிகோ கோட்டைய இவங்க வெற்றி பெறும்போது யோசுவாக்கு தீர்க்கமா சொன்ன ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, அங்கிருந்து எந்த பொருட்களையும் எடுத்துட்டு வரக்கூடாது. ஆனா ஆகான் என்ற ஒரு மனிதர் அங்கிருந்து கொஞ்சம் பொருட்கள், அவருக்கு பிடிச்ச, அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ண சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய கூடாரத்துல மண்ணை தோண்டி ஆழத்துல புதைச்சு வச்சுட்டார். இது யாருக்குமே தெரியாது. இவங்க எரிகோல பெரிய வெற்றி, இவங்க யுத்தமே செய்யாம இவங்க சுற்றி வந்து துதித்ததுனால எரிகோ கோட்டை இடிந்து விழுந்த இந்த வரலாறு நமக்கு தெரியும். இதுக்கு அடுத்ததா இவங்க ஆயி அப்படிங்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு போறாங்க. எரிகோ அளவுக்கு இது அவ்வளவு பெருசு கிடையாது, ஒரு சின்ன பட்டணம் தான். அப்போ சொல்லும் போதே போய் பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க, இதுக்கு அவ்வளவு அதிகமானவங்க தேவையில்ல, கொஞ்சம் சோல்ஜர்ஸ் போதும், நம்ம போய் சீக்கிரமா வெற்றி பெற்றுடலாம். அப்போ யோசுவாவும் அவங்க ஜனங்களும் கொஞ்சம் பேருமா சேர்ந்து போறாங்க. ஆனா ஆயில பெருத்த தோல்வி இவங்களுக்கு வந்துடுது. இது பார்த்தா யோசுவா ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. அவ்வளவு பெரிய ஒரு எரிகோ கோட்டை விழுந்தது, அந்த பட்டணமே நம்ம கையில ஆண்டவர் கொடுத்தாரு, ஏன் ஆய்க்கு எதிராக எனக்கு இது இப்படி சம்பவித்தது அப்படின்னு அவரு போய் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்து கதறாரு, அழுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல போய் நான் சொன்னது உனக்குள்ளால ஒரு நபர் செய்யல, அந்த கட்டளை கீழ்ப்படல, அது என்னன்னு நீ கண்டுபிடிச்சு உனக்குள்ளால கிளியர் பண்ணு, அதுக்கு பிறகு வந்து என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு அவங்க ஒவ்வொருத்தரையா எல்லாம் பாக்குறாங்க, கோத்திரமா வர சொல்றாங்க. இந்த வரலாம் நமக்கு தெரியும். அதுல ஆகான் என்ற மனிதனை கண்டுபிடிக்கிறாங்க. இவர் எடுத்து ஒழித்து வைத்தது தேவன் வெளிப்படுத்துறார். இப்போ இந்த ஒரு போர்ல, இந்த யுத்தத்துல இவ்வளவு பெரிய கலக்கத்தை எங்களுக்கு உண்டு பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா அந்த ஆகானை பத்தி சொல்ற, நீ எங்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிட்ட, அதனால நீயும் உன்னோட சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தார், உன் சந்ததி முழுவதும், உனக்குரியது எல்லாவற்றையும் நாங்க அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகானுக்குள்ள எல்லாவற்றையும் ஆகோர் என்ற பள்ளத்தாக்குல போட்டு ஆகானையும் அவனுடைய குடும்பத்தினரை கல்லெறிந்து கொல்கிறாங்க. இது ஒரு கலக்கத்தின் பள்ளத்தாக்கு, ஒரு தோல்வியின் பள்ளத்தாக்கு, ஒரு கீழ்ப்படியாமையின் பள்ளத்தாக்கு அப்படின்னு நிறைய பேர்ல சொல்லலாம். ஏன்னா ஆகானுடைய கீழ்ப்படியாமையில அந்த கலக்கம் வந்துச்சு, உங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி வந்துச்சு. அந்த நேரத்துல இந்த பள்ளத்தாக்கு இது யோசுவா 7வது அதிகாரத்துல இது சாபத்தின் அடையாளமாய் இந்த பள்ளத்தாக்கை பற்றி, ஆகோரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில கூட சில தோல்விகள், நம்ம கர்த்தரை பின்பற்றி போறதுல அல்லது அவருடைய கீழ்ப்படியாம, சில நேரத்துல ஆண்டவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்ம திட்டத்தின்படி செய்வோம். நம்மளுக்கு சில விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணும், அந்த பாதையில போயிடுவோம். ஏதோ ஒரு நம்ம டிசைருக்கு பின்னாடி போனதுனால நம்ம லைஃப்ல சில போராட்டங்கள் வந்திருக்கலாம். அதனால அது முடிவு அல்ல அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு ஒரு கலக்கத்தின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், அது ஏசாயா 65வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கே உனக்கு ரெஸ்டிங் பிளேஸா நான் மாற்றி தருவேன். இப்ப அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. ஏசாயா 65வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகும், ஆகோரின் பள்ளத்தாக்கு
மாட்டுக்கிடையாகவும் இருக்கு. மாட்டுக்கிடை அப்படின்னா மாடு ரெஸ்ட் பண்ற இடம். நான் அப்படி மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. எப்போ மாற்றுவேன் அப்படின்னா அந்த வசனத்தோட தொடக்கம் சொல்கிறது, என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு. உன் லைஃப்ல பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பேக் ஸ்லைடிங் வந்திருக்கலாம், கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம். அதன் நிமித்தம் நம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்திருக்கலாம். ஏன்னா கர்த்தரை விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாம அப்படி நிக்கிறாரு. நம்ம பிரச்சனைகளை, நம்ம சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்றோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அது இல்லாதனால நமக்கு போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை இருந்தாலும் மறுபடியுமாய் கர்த்தரை தேடும் பொழுது எந்த இடம் உனக்கு கலக்கமா, போராட்டமா, கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்குதோ, உன் பிரச்சனை நிறைந்ததா இருக்குதோ, இட் மேபி யுவர் ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், உங்களோட ஒர்க் பிளேஸா இருக்கலாம், நீங்க செய்யற ஏதோ ஒன்னா இருக்கலாம், எந்த ஏரியால அல்லது லைஃபே அப்படிதான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்றீங்களா? இதெல்லாவற்றையும் மாற்றுறதுக்கு ஒரு வழி அப்படின்னா மறுபடியும் கர்த்தரண்டையில போறது, அவரை தேடுகிறது. தேடும் பொழுது எது உனக்கு பிரச்சனையா இருந்தோ அந்த இடத்துல நான் ஒரு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு தான் இந்த ஏசாயா 65:10 சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை பற்றி சொல்லப்படுகிறது. அது யோசியா 2:15 அதுல இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை பற்றி சொல்லும் பொழுது, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். முதல்ல எப்படி கலக்கத்தின் வாசலா இருந்துச்சுல, கலக்கத்தின் பள்ளத்தாக்கா இருந்துச்சு, இப்ப இது வேலி ஆஃப் ஹோப் அல்லது டோர் ஆஃப் ஹோப்பா மாறிடுச்சு. ஒரு நம்பிக்கையின் வாசலா இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த கலக்கத்துக்கும் இந்த நம்பிக்கையின் பள்ளத்தாக்குக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா கர்த்தரை மறுபடியும் தேடுகிறது. அதுதான் ஏசாயா 65:10 சொல்றது. என் ஜனம் என்னை தேடும் பொழுது நான் இதை அவங்களுக்கு இளைப்பாறுதலா கொடுப்பேன், நம்பிக்கையின் வாசலா கொடுப்பேன், நம்பிக்கையின் வாசலா கொடுப்பேன். உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, நீ இன்னும் தொடர்ந்து போகலாம், இன்னும் உனக்கான புதிய வாசல்களை நான் திறக்கிறேன், அப்படிங்கிறத நான் செய்வேன் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. எந்த இடத்துல தோற்று போயிட்டீங்க, எந்த இடத்துல ஏதோ ஒண்ணு குழம்பிடுச்சு, கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகிட்டேன், எனக்கு தெரியுது அதனாலதான் நான் இவ்வளவு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அல்லது நான் மறுபடியும் வரணும் அப்படின்னு நீங்க வாஞ்சிக்கிறீங்கல்ல, திஸ் த ரைட் டைம், கம் பேக். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற நல்ல தகப்பனுங்க. எவ்வளவு தூரம் போனாலும் அந்த கெட்டகுமாரனோட கதை நமக்கு தெரியும். அந்த தகப்பன் காத்திருந்தது போல ஆஸ்தி எல்லாம் வாங்கிட்டு போய் அவ்வளோத்தையும் அவன் அழித்து விட்டான். ஆனாலும் என் மகன் என்னைக்காவது வருவானான்னு காத்துட்டு இருந்தாரு. எப்போ இந்த மகன் எல்லாவற்றையும் அழித்து எல்லாம் தீர்ந்த பிறகு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, என் அப்பா வீட்டுல நான் திரும்பி போனோம், எனக்கு இங்க சாப்பாடு இல்லாம நான் கஷ்டப்படுறேன், நான் திரும்பி போனேன், அங்கே என்னோட அப்பாவோட வேலைக்காரர்களும் நல்ல சுகமா வாழ்றாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அவர் எனக்கு மகனா ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு வேலைக்காரனாவது அவர்கிட்ட இருப்பேன் அப்படின்னு திரும்பி வர்றாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? எப்போ தந்தையை விட்டு இந்த குமாரன் போனானோ அப்ப இருந்தே இந்த ஃபாதர், இந்த நல்ல தகப்பன், இந்த அன்புள்ள தகப்பன் இந்த மகனுக்காய் காத்திருக்கிறார். இன்னைக்கு வர மாட்டானா, நாளைக்கு வர மாட்டானா அப்படின்னு. அதுதாங்க நம்ம ஆண்டவருடைய இருதயம். ஆண்டவருடைய இருதயத்தை காட்டுறதுக்கு தான் இந்த உவமை வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. God is waiting for you. எதுக்காக நீங்க இன்னும் வெயிட் பண்றீங்க? Just come back. Turn away. நீங்க செய்யற எது உங்களுக்கு தெரியுதுல்ல, இதுல இந்த பாதை தப்பு அப்படின்னு தெரியும், அதுல திரும்பி வந்துருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு இன்னும், உங்களுக்காய் அவர் இன்னும் காத்திருக்கிறார். உங்களுக்காக தான் அவர் காத்திருக்கிறார். உங்க கலக்கங்கள், குழப்பங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒரு நம்பிக்கையை தந்து புதிய வாசல்களை திறக்க அவர் காத்திருக்கிறார். அந்த நல்ல தகப்பனை விட்டு ஓடி போறதுனால நமக்கு எதுவுமே நடக்கிறதுல எல்லாம் குழப்பமா ஆயிடுச்சு, லைஃபே டஃப் ஆயிடுச்சு. அவர்கிட்ட வரும்போது லைஃபே ஈஸி ஆயிரும். அவருடைய மார்போடு சாய்ந்திருந்து எதையும் ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா சேலஞ்சஸையும் நமக்காக ஃபேஸ் பண்றதுக்காக நம்முடைய தகப்பன் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை இந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பித்ததற்காய் நன்றி அப்பா. என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஒரு கம்பேக் சீசனா இருக்கட்டும் ஆண்டவரே. மறுபடியும் வாழ்க்கை துளிர்க்கிற அனுபவங்கள் உண்டாகத்தக்கதை உம்மண்டையில வந்து சேருகிற அனுபவம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல விழுந்து போனாங்களோ, எந்த இடத்துல
வழி விலக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது, அதுல இருந்தெல்லாம் மறுபடியும் வந்து இந்த தெய்வீக அன்புல இணையிற ஒரு தருணமா இது மாறட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கண்ணீரோடு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த தெய்வீக அன்பு போய் அவர்களை தொடட்டும் அப்பா. மறுபடியும் சூழ்நிலைகள் மாறட்டும். உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளால ஏந்தி தாங்கி தப்புவீங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஒரு மறுபடியும் கட்டப்படுகிற அனுபவம் உண்டாகிற நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.